கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் உதவியோட காவிரி பூம்பட்டினத்திலேருந்து மதுரைக்கு வந்து சேர்றாங்க. மதுரையில் மாதரி என்ற ஆயர்குல பெண் வீட்டில் 2 பேரும் தங்குறாங்க. மாதரியின் வீடு இப்போ இருக்கிற இடம் மதுரையில் கடைச்சனேந்தல் என்ற பகுதி. கடைச்சனேந்தல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பெரும்பாலான மக்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு. கண்ணகி வீடு எதுன்னு கேட்டாலுமே எல்லாருமே ஓரளவுக்கு சொல்கிறாங்க. கடைச்சனேந்தலில் கண்ணகி வீடுன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு வீடு இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் தற்போதைக்கு இல்லை. அங்கே மிச்சம் இருக்கிறது சில கற்குவியல்களும் செடிகளும் புதர்களும் மட்டும்தான். கண்ணகியோட சாபம் இருந்ததுனால பாண்டியர்கள் இந்த இடத்துல கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டி வழிபட்டதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. கடைச்சனேந்தல் என்ற பெயரே சிலப்பதிகாரத்தை ஒட்டி தான் வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கோவலன் கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சதும் கண்ணகி தன்னோட கடைசி சிலம்பை எடுத்துகிட்டு கோவமாக கிளம்புனதுனால இந்த இடத்துக்கு கடை சிலம்பேந்தல் என்ற பெயர் முற்காலத்தில் இருந்திருக்கு. அதுவே மருவி இப்போ கடைச்சனேந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணகி கடைசியாக தங்கின வீடை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இங்கே வந்து பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.